ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டைட்டில் கொடுத்துருந்தேன். கூடவே நீங்கள் கமெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ரிப்ளை, அதாவது நிறைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண போகிறதில்ல, நிறைய எதை சம்மந்தமாக கமெண்ட்ஸ் வருதோ அதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் அப்பப்போ ரிப்ளை பண்ணியிருப்பேன். சில கமெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக ரிப்ளை பண்ணணும் அப்படின்றதுனாலையும் இந்த வீடியோக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இட்லி மாவு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குங்க. அதெல்லாமே யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்க. இது இந்த வீடியோ ஆக்சுவலாக மேக் பண்ண முக்கியமான ஒரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அக்கா நாங்கள் இட்லி மாவு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எங்களுக்கு விஷ் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்கள் யோசிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக நான் வீடியோவே நான் என்ன மெஷர்மெண்ட் அப்படி சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் சம்மந்தமாக நான் கொடுத்துருந்தப்ப எல்லாமே கூட அவங்களுமே நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் உங்களை பார்த்து தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய சில கமெண்ட்ஸ்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. சில விஷயங்களுக்குலாம் சில விஷயம்லாம் அவங்க அவங்களுடைய அனுபவத்தை எங்கிட்ட ஷேர் பண்ணியும் இருக்காங்க. என்னுடைய மெயிலையும் பர்சனலாக என்னோட வாட்ஸ்அப்லையும் சரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் இட்லி மாவு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம ஃபேமிலியில் இருந்துட்டு நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படிங்கிறப்போ நிறைய விஷயங்களை நம்ம ஓவர் கம் பண்ணி ஆகணும். அதனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா யோசிச்சுட்டு அந்த விஷயத்தில் இறங்குங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நம்ம இதை யோசிக்கவே முடியாது. அதனால் இது ஒரு ஃபுட்டு சம்மந்தமான ஒரு விஷயம் அப்படின்றதுனால நம்ம சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு ரெகுலராக ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. இன்னொன்று ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் சில பேர் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா, சரி இங்கே தான் வாங்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப தூரத்துலேருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்டலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களை அனுப்புறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது ஒரு வகையில் எனக்கு நான் யோசிக்கிறது பாவம் அப்படின்னு கூட நான் நினைப்பேன். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்க வேண்டிய சில முக்கியமான ஒரு விஷயங்கள் அப்படின்னு நான் எதை சொல்வேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேமிலியையும் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸையும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணிக்கோங்க. நமக்கும் இதுக்கும் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா அப்படின்றத ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை பார்த்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க அவங்க எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட சில விஷயங்கள் தான். அக்கா நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு நானும் சொல்லியிருக்கேன், இல்லை நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, அதுக்கு வேறு மாதிரியான ஏதாவது ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நானும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன், பேசியிருக்கேன். என்கிட்ட பேசினவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அதனால் செய்யறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு உள்ள ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மாதிரி ஃபேமிலி நம்மளுடைய இப்போது என் ஃபேமிலிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய ஃபேமிலின்றனால ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸோ ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்கிப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும்போதெல்லாம் நம்ம அடிக்கடி அதுக்கு லீவ் விடுற மாதிரி நம்மளால் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். எப்போவுமே எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சிவானியோட சப்போர்ட்லாம் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு ஏன்னா மேக்ஸிமம் எனக்கு சப்போர்ட் அப்படிங்கிறப்ப எனக்கு பாப்பா தான். பாப்பா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் சிரமமாக அது மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கும் இருக்கும் இல்லையா, நீங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்காங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. முக்கியமாக உங்களோட ஹெல்த் இஷ்யூவை ரொம்ப முக்கியமாக கவனமாக பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா ஒரு லேடிஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, டெலிவரிலாம் சிசரியன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் ரொம்ப பெரிய விஷயமா அதை பார்த்துருக்காங்க. அது மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை வேறு மாதிரியான வருதா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, சமீபத்தில் ஏதாவது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் இட்லி மாவு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் நீங்கள் எடுக்கிறத யோசிச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக கிரைண்டர் மாற்றி வாங்கிக்கிறது, அது மாதிரியான விஷயங்களை இப்போ டில்ட்டிங் மாடல்லாம் வந்திருக்கு. அது மாதிரிலாம் உங்களால் செலவு பண்ண முடியுமா, உங்களால் அந்த அளவுக்குலாம் எஃபர்ட் போட்டு உங்களால் அந்த அளவுக்கு காசு பைசா செலவு பண்ணி உங்களால் பிஸ்னஸில் இறங்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இது கஷ்டமாக இருக்குது அது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை அப்படின்னு ரொம்ப நம்ம இதாகிற மாதிரி ஆகும். அதனால அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் அதிகமான நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இதில் நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் இதில் முக்கியமான ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் சொல்லணுன்னா,
அதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். சேம் அதையும் நான் இதை சொல்லிடுறேன். உங்கள் வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அது மாதிரிங்கிறப்போ ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கவனமாக வந்து பார்த்துக்கணும். ஏன்னா வீட்டில் வந்து தேர்ட் பர்சன் வந்து நம்மள்ட்ட வந்து மாவு வாங்க வராங்க, நமக்கு தெரியாதவங்க வரலாம், யாருன்னே நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா. ஸோ அது மாதிரி எல்லாமே தெரிஞ்சவங்களாம் வந்து வாங்குவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப கேர் எடுத்து உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் ஏன்னா முக்கியமாக வந்து நிறைய பேர் எனக்கு சொல்லும் போது சில நேரங்களில் வந்து சந்தோஷமாக இருக்குது, சில நேரங்களில் பயமாக இருக்குது. அக்கா உங்களை பார்த்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், நீங்கள் தான் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படிலாம் நீங்கள் சொல்லும் போது கேட்குறப்பையும் பார்க்குறப்பையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. பட் இருந்தாலும் இதில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இது இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குன்னு மட்டும் இல்லை, வீட்டிலேருந்து நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா யோசிக்க வேண்டிய சில விஷயங்களே இதுவும் முக்கியமான ஒரு விஷயங்கள்ங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் யோசிச்சுட்டு வந்து இறங்குங்க. லைஃப்பையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, நமக்கு லைஃப் எப்படி வந்து தினம் தினம் நமக்கு ஒவ்வொரு அனுபவங்களை கற்றுக் கொடுக்குதோ அது மாதிரி நம்ம பிஸ்னஸ்லேயே நிறைய வந்து தினம் தினம் ஒவ்வொரு அனுபவங்களை நம்ம கற்றுக்குவோம். அது மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் அப்படின்னா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட நம்மளால ஏற்றுக்க முடியாது. அப்படிங்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது ஒத்து வரவே வராது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஜீர்ணிச்சிக்க முடியாது. ஏதாவது டக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்கிட்டயே என்னுடைய வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க, அக்கா வாங்கிட்டு போயிட்டு நல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அன்றைக்கெலாம் நான் அழுதுட்டேன் அப்படின்லாம் வந்து ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் எனக்கு என்ன இதுக்கெல்லாம் போய் அப்படி நினைக்கிறீங்க, அதெல்லாம் நினைக்கக்கூடாது, விடுங்க, அவங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருங்க. 10 பேர் நல்லா இருக்குனாங்கன்னா கண்டிப்பாக 2 பேர் நல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஜீர்ணிச்சுட்டு போயிட்டு ஆகணும். இதுக்கெலாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. ஓகேவா. அதனால தான் வந்து சொன்னேன். ஏன்னா நம்ம லைஃப்லேயுமே நம்ம சில ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஃபேஸ் பண்ணும்போது நம்ம என்ன நினைப்போம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் வருவோம் இல்லையா. அது மாதிரி இதுலேயும் வெளியில் வந்துட்டு போயிட்டே இருக்கணும். எல்லா நேரங்களுமே எல்லா கஷ்டமுமே எல்லா இடத்துலையுமே இருக்கதாங்க செய்யும். பப்ளிசிட்டி அப்படின்னாலும் இதுதான், பர்சனல் லைஃப்லையும் அப்படி தான், எல்லாத்துலேயுமே அப்படி தான். ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து ஓகே அப்படின்னு நம்ம எப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு போகிறோமோ அப்போ தான் வந்து நிச்சயமாக நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம நிச்சயமாக போக முடியும். ஒரு பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம்னாலும் சரி, லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம்னாலும் சரி, அதே ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணி அதே விஷயங்களை அவங்க சொன்ன விஷயங்களே நம்ம நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாது. ஏன்னா இப்போ இருக்க டெக்னாலஜிலையும் சரி, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்மக்கிட்ட வந்து இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டேர்ன் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலும் அதை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற விதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியாது இல்லையா. அப்போ வந்து உங்கள்கிட்ட சில நேரம் கொஞ்சம் இதாக பேச தான் செய்வாங்க. நான் பிஸ்னஸை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் சில நேரத்தில் சரி ஓகே நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்து வந்து ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காகலாம் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம முடங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. அடுத்த நாள் நம்ம பிஸ்னஸ் எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய ஒர்க் என்னவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணுங்க. நமக்கு ஓகே நீங்கள் வந்து நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுற பர்சனோட டிஸ்கரேஜ் பண்ணுற பர்சன் நம்ம லைஃப்பில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருப்போம். அண்ணனும் நிறைய பேரை பார்ப்போம். அது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணிவிட்டு அப்படியே தட்டி விட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம அதையே ஃபீல் பண்ணி அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. ஸோ அதனால் ஆக்சுவலாக நான் சொல்ல வந்த விஷயமே வந்து இதுதான். என்கிட்ட வந்து நிறைய பேர் அக்கா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நீங்கள் சொல்கிறவங்க அவ்வளோ பேருக்கும் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக செய்யுங்க, நல்லபடியாக வருவீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய நெகட்டிவ் வந்து எந்த அளவுக்கு அதில் இருக்கும், என்ன அளவுக்கு ரிஸ்க் அதில் இருக்குங்கிறதையும் நீங்கள் சேர்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான். மற்றபடி வந்து உங்களை பயமுறுத்துறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யாருமே ஃபீல் பண்ண வேணாம். அக்கா இவ்வளோ ரிஸ்க் இருக்கா, எனக்கு பயமாக இருக்குது, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா வேணாமா அப்படின்லாம் வந்து மறுபடியும் கமெண்ட்ஸில் கேட்டுறாதீங்க. அதுக்கு என்னால் ஆன்சர் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய தாட், உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி, உங்களுடைய ஃபேமிலி எப்படி, உங்களுடைய எல்லாத்தையுமே யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம், ஹை ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு வந்து வீடியோ பாருங்கள் அப்படின்னு நான் வந்து ஆக்சுவலாக சொல்லிகிட்டே இருப்பேன். இங்கே அந்த சாப்பிட்டது வீடியோ பாருங்கள் அப்படின்னு கேட்குறது மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்டோரி, இதெல்லாம் நான் பேசிகிட்டே போனால் பெரிய ஸ்டோரியாக இருக்கும். நான் ஒரு சின்ன ஸ்டோரியில் தான் நான் இந்த விஷயத்தை நான் பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தவங்க சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்ன காரணம் வந்து இந்த சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷமாக இருக்கும். எனக்கே வந்து யாராவது நம்மள்ட்ட வந்து நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல, அது மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரியெலாம் நான் பார்த்தப்போ சரி ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நம்ம கேட்போம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் சாப்பிடாம ஒரு வேளை வீடியோ பார்த்தாங்க, என்ன பண்ணுறது அப்படின்றதுனால தான் இந்த டாக்கை உள்ளே விட்டேன். அதுக்கப்புறம்
அது ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னால அந்த ஒரு இடத்த மட்டும் சாப்பிட்டு வந்து வீடியோ பாருங்கள் அப்படின்றத மட்டும் கட் பண்ணி சில பேர் வந்து கமெண்டில் வந்து இன்னும் நாங்கள் சாப்பிடல உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுமா அப்படின்லாம் வந்து சும்மா கேட்டிருந்தீங்க. சும்மா ஒரு ஃபன்னுக்காக கேட்டிருந்தாங்க. அதனால் வந்துட்டு சரி ஓகே அந்த இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணேன், வேறு ஒன்றும் காரணம் இல்லை. அப்புறமே வந்து நிறைய பேர் வீடியோவில் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கிறது வந்து என்ன வேறு கொஸ்டின் கேட்டிருக்கீங்கன்னா அளவுகள் வந்து இந்த அளவுக்கு அளவு சொல்லுங்கள், இந்த அளவுக்கு அளவு சொல்லுங்கன்னு. ஆக்சுவலாக நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்டோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிளேலிஸ்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னே வந்து நிறைய பேருக்கு தெரியல இது வரைக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க, டிஸ்கிரிப்ஷன்லாம் என்ன எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்து கேட்குறப்போ எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ எண்டை வந்து உங்களுக்கு நான் அதை ப்ளே பண்ணி காப்பேன். எப்படி பிளேலிஸ்ட்டுக்கு போயிட்டு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணணும், அது என்ன பிளேலிஸ்ட் அப்படிங்கிறதையும் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன விஷயம் பேச வந்தனோ அதை பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இட்லி மாவு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ விஷயம் யோசிச்சுட்டு நீங்கள் எதுவுமே செய்யுங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த விஷயமும் நம்ம யோசிக்க முடியாது. நம்ம ஸ்கிப் பண்ணதுங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமும் கூட. ஸோ அதனால் எல்லா விஷயமும் யோசிச்சுட்டு ரொம்ப அதாவது டீப்பாக அது ஓகே அவங்களால முடியும், நிச்சயமாக எல்லாத்தாலையுமே எல்லாமே முடியுமா அப்படின்றது தெரியாது. எல்லாத்தாலையும் உங்களால் இது முடியாதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்கள் சாதிக்க முடியும், உங்களாலையும் செய்ய முடியும் அப்படின்றது என்னோடய விஷஸாக இருந்தாலும் உங்களுடைய எஃபோர்ட் எவ்வளோ, உங்களுக்கு எவ்வளோ பண்ண. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு இந்த இது பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சப்போர்ட்க்கு ஆள் இல்லாமல் நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க, தனியாக தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ், ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் ரொம்ப கம்மியாக வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி ஒரு நாளைக்கு இவ்வளோ மட்டும்தான் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு உங்கள் ஹெல்த்தையும் வந்து பார்த்துக்கோங்க. அது மாதிரிலாம் ஸ்ட்ரெயின் பண்ணி ரிஸ்க் எடுத்து பண்ணாதீங்க. உங்கள் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேமிலிக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அம்மாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அனைத்து தாய்மார்கள் அவ்வளோ பேத்துக்கும் நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ உங்களுடைய குழந்தைங்களுக்காக உங்களுடைய ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். டேக் கேர், பை. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி எப்படி பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணணும், எப்படி டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, யூடியூப்குள்ளே போயிட்டு கவிஷ் கிச்சன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா மேலே வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அது மேலே இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் வரும். இதில் வந்து நீங்கள் பாப்புலரான வீடியோஸ், நம்மளோட நிறைய வியூஸ் போன வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இது மாதிரி நம்மளுடைய பாப்புலரான வீடியோஸ், நிறைய வியூஸ் போன வீடியோஸ் எல்லாமே இது மாதிரி இருக்கும். இல்லை பழைய வீடியோஸ் என்னோடத பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டேட்டட் ஓல்டஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வீடியோ ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும். இப்படி நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த பழைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகிட்ருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ரெகுலராக பார்க்குற வீடியோஸ் வந்து வீடியோஸில் டேரெக்டாக போனீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு உள்ளே போய் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துட்ட பார்த்தீங்க அப்படின்னா அப்படி மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. நான் அதில் வச்சுருக்க எல்லா பிளேலிஸ்ட்டோடைய இதுவுமே அங்கே அதில் இருக்கும், எல்லா பிளேலிஸ்ட்டுமே அதில் இருக்கும். ஸோ நீங்கள் கேட்குறீங்க இட்லி மாவு பற்றியே போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா? ஸோ இந்த ஓல்டு மாடல் வெட் கிரைண்டர் அண்ட் சாஃப்ட் இட்லி டிப்ஸ் இது மட்டும்தான் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோஸ் மட்டும்தான் எல்லாமே இட்லி மாவு சம்மந்தமாக இருக்கும். மீதி உள்ள பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேறு வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸ்வீட் ரெசிபீஸ், ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ், ஸோ அது மாதிரி குழம்பு, சட்னிஸ், ஸோ இது மாதிரி எல்லா ரெசிபீஸுமே வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே நான் ரீசெண்டாக போட்ட இட்லி மாவு சம்மந்தமான வீடியோஸஸ் எல்லாமே. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 87 வீடியோஸ் வரைக்கும் இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்க, ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு எல்லாமே தேவையான அளவுக்கு எல்லா வீடியோஸுமே இதில் இருக்கும். உங்கள் டவுட்க்கு கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லா வீடியோஸுமே இதில் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது பாருங்கள். அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து அன்றைக்கே ஒரு 3-4 டைம்ஸ் வந்து கம்யூனிட்டி பேஜில் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்னொரு சேனல் விக்டோரியா ஆயுர்வேதம் சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் அது எல்லாத்தையுமே வந்து இதில் போஸ்ட் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்த சேனல் அப்படின்றதில் போனீங்கன்னா என்னோட இன்னொரு சேனல் விக்டோரியா ஆயுர்வேதம் அது காமிக்கும். அதுக்கப்புறம் அபவுட் செக்ஷன் போனீங்க அப்படின்னா என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் வந்து நான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு பிஸ்னஸ்க்கான வாட்ஸ்அப் நம்பருமே அதில் இருக்கும். வாட்ஸ்அப் மட்டும் தான் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி இதில் கொடுத்துருக்கேன். சில டீட்டெயில்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்க இல்லையா? ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஏதோ ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணது கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹைஃபன் மாதிரி இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். நான் ஆரோ மார்க் பண்ணியிருக்கேன். அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே அப்படியே ஓப்பன் ஆகும். அதை ஓப்பன் பண்ண அந்த இதை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நான் அது சில நேரங்களில் அதில் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். இல்லை அமேசான் வீடியோஸ் போடும்போது அதோடைய ப்ராடக்ட் லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சில டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் செக்
செக் அவுட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிளேலிஸ்ட் எப்படி போகிறது, என்ன பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அவ்வளோதான். இப்போ நம்ம இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸில் உள்ள மேக்ஸிமம் எல்லாமே நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.